இந்த அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உலகமெங்கும் நமது கோவிலினுடைய அருள் நிறை காட்சிகளை யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து தன் மனதுக்குள்ளே தியானித்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் என்றும் நிறைவேறி இந்த பூவுலக வாழ்வை நீங்கள் புனிதமாக வாழ்ந்து அனுபவித்து மகிழ்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக என்னாலும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். தெய்வ சக்தி என்பதுக்கு இலக்கணம் ஆத்மாவை வைத்துதான் நாம் சொல்ல முடியும். மன ரீதியாக பக்குவப்படாத ஒருவனால் இறை ஆற்றலை பெற முடியாது என்பதுதான் நமது மகான்கள் சித்தர்கள் யோகியர்களுடைய ஒவ்வொரு வழிகாட்டுதலும். ஏனென்றால் மனம் தேவையில்லாததையெல்லாம் பற்றி கொள்ளுகின்ற பண்பு உடையது. புறமனம் உணர்வுக்குள்ளே நிறைந்திருக்கும், நல்மனம் அறிவோடு கலந்திருக்கும், ஆழ்மனம்தான் ஆத்மாவாகவே கொலுவீற்று இருக்கும். மனம் ஒன்றுதான், செயலால் 3 வகையாக பிரிக்கலாம். எடுத்தவுடன் உணர்ச்சி வசப்பட்டால் அது புறமனம். அறிவோடு கலந்து நன்றும் தீதும் அறிந்து செயல்பட்டால் அது நல்மனம். அந்த அறிவோடு செயல்பட்டது கூட சரிதானா, பொருந்துமா என்பதை காலம் கடந்து உணர்வு பூர்வமாக அனுபவித்து வருவதற்கு உதவுகிற மனம்தான் ஆழ்மனமாக இருக்கும். ஆனால் மனிதன் இன்று வரை புறமனதின் வாயிலாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கண்டது காட்சியும் கொண்டது கோலவுமாக வெந்ததையோ வேகாததையோ உண்டு இந்த உலக வாழ்வை கழிக்க வேண்டும் என்ற ஒரு வேகத்தில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய காலச்சூழல்களும் நமது நிலைமைகளும் அப்படிப்பட்டது தான். பணமில்லாத உலகமே கிடையாது. ஆனால் பணத்துக்காக உழைக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த உழைப்பு கூடும், ஆனால் அதுக்குரிய வெகுமதிகள் குறைவுதான். இப்படிப்பட்ட பற்பல விஷயங்கள் இருக்கும் பொழுது மனிதன் அவசரப்படுகிறான், அந்த பணத்துக்காக கடன்பட்டு விடுகிறான், அவதிப்படுகிறான், அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேகப்படுகிறான். இது போன்ற இன்னும் பற்பல விஷயங்களில் அவனுடைய உள்ளம் பற்றி கொண்டு பல விஷயங்களில் பல குறைபாடுகளை புறமனதின் வாயிலாக செலுத்தி கொண்டே போகிறான். ஞானியர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட காலங்களில் பக்குவப்படாமல் ஆச்சாரம் அனுஷ்டானங்களுக்கு கட்டுப்பட்டு பரந்த மனப்பான்மையை பெறாமல் வீழ்ச்சி அடைந்தவர்களும் உண்டு. அதில் வெற்றியடைந்த ஒரு பெரிய மகான் ஆதிசங்கரர் அவர்கள். ஆதிசங்கரருடைய ஆரம்பத்தில் அவர் ஞான பக்குவத்தை ஆத்ம சித்துக்களை அடைவதற்கு முன்னால் ஒரு சில காட்சிகள் அவர்களுக்கு ஈசன் அவர்கள் காட்சி கொடுத்து அவர் மனதை பக்குவப்படுத்தினார். ஏனென்றால் ஒரு நாள் நதியில் மூழ்கி அங்கமெல்லாம் இறை அலங்காரத்தை தீட்டி அருமையான வஸ்திரத்தை மேனியில் சாற்றி புனிதமான நிலையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேடன் ஒருவன் ஒரு மானை அடித்து தோளில் போட்டுக்கொண்டு இரத்த கரைகளோடு வந்து நின்றான். அதை பார்த்த உடனே ஆதிசங்கரருக்கு மனதில் ஒரு சிறிய பாதிப்பு. இவன் நம் பக்கத்தில் வந்து விட்டானே என்று நினைத்து உடனே அருமையாக சொன்னார், தள்ளி நில்லப்பா அப்படி என்றார். அந்த வேடன் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னான். தள்ளி நிற்க சொன்னது என் உடலையா என் ஆத்மாவையான்னு கேட்டார். அந்த கேள்வி ஆதிசங்கரரை சிந்திக்க வைத்து விட்டது. ஆஹா, செத்த சடலம் போல் மானை தோளில் போட்டு இரத்த கரையை மேனியில் வைத்து வில்லம்போடு சுத்தமில்லாத காட்சியை கொடுத்துக்கின்ற வேடனின் வாயில் ஆன்மாவை பற்றி விளக்கம் வருகிறதே, நாம் தான் தவறு செய்து விட்டோமோ என்று நினைத்து ஆதிசங்கரர் பிரமித்து போய் நின்றார். உடனே வேடன் கேட்டான், என்னப்பா விழித்து பார்க்கிறாய்? மேனிக்குத்தானே ஆச்சாரம், உடலுக்குத்தானே ஆச்சாரம், ஆத்மாவுக்கு ஆச்சாரம் ஏது? ஆத்மாவுக்கு குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது, சாதி கிடையாது, மதம் கிடையாது, சாத்திரம் கிடையாது.
அப்படிப்பட்ட ஆன்மாவை தாங்கியது தானே இந்த உடல். எதன் அடிப்படையில் என்னை தள்ளி நிற்க சொன்னாய்ன்னு கேட்டார். ஆதிசங்கரர் குனிந்து பணிந்து பாதம் பணிந்து சென்றார். அதற்கு பிறகு என்னை யார் என்று நினைத்தாய்ன்னு கேட்டான். சர்வேஸ்வரனாக காட்சி கொடுத்தார். ஏன்? உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆச்சார அஞ்ஞானத்தை போக்குவதற்காகத்தான் இந்த காட்சியை தந்தேன்னு சொன்னார். அப்ப எல்லா உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா புனிதமானது என்பது இங்கு விளக்கப்பட்டது. புரிகிறதா? அப்போ ஆத்மாவுக்கு அவ்வளவு பெரிய சக்தி. மனிதன் கூட தன்னுடைய ஆத்மாவை பார்ப்பதற்கு முயற்சி பண்ணுகிற பொழுதுதான் ஞானத்தை அடைகிறார். ஆனால் அந்த ஆத்மாவை எப்படி பார்ப்பது என்பதற்காக வழி கிடைக்காமல் மந்திரம் தந்திரம் போன்ற விஷயங்களிலெல்லாம் ஈடுபட்டு அந்த கைங்கரியங்களை கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அதில் காசு பணம் வந்தவுடன் இதுதான் இறை தொழிலாக இருக்குமோ, இதுதான் இறைநிலையாக இருக்குமோ என்று மாயையிலே மயங்கி அவன் வழிகளில் அதுவே இறைவன் என்று மூழ்கிவிட்டான். ஆனால் அந்த நிலைகளை தாண்டி வந்த பிறகுதான் ஞானமே கிடைக்கிறது என்பதை காலங்கடந்துதான் உணர்வான். மனிதன் தன் ஆன்மாவை பார்ப்பது எப்படி அப்படி என்பதற்கே ஒரு சில வழிமுறைகள் ஞானிகள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மனிதனுடைய சரீரத்திலிருந்து 1 இன்ச்சு அகலத்திலே நம்முடைய ஜீவகாந்த சக்திகள் படர்ந்திருக்கிறது. ஜீவகாந்த சக்தினா என்னது? ஆத்ம சக்தி. எல்லா மனிதனுக்கும் மட்டும் இல்ல, இவ்வுலகில் தோன்றிய 8000 ஜீவ ஜந்துக்களுக்கும் அப்படித்தான். அந்த ஆத்ம சக்தியை பக்குவப்பட்ட மனிதன் மனதால் அறிவால் ஒருங்கிணைந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய நிலையை அடைந்தான் என்றால் அவன் பக்குவப்பட்டு வருகிறான் என்பது அர்த்தம். அதே ஜீவகாந்த சக்தியை தன்னுடைய உடலில் சகசிராரம் என்னும் தலையாயமாக இருக்கக்கூடிய ஆதாரத்தை திறந்து மூலாதார வரை அந்த ஆரா என்னுகின்ற ஜீவகாந்தத்தை இறக்கிவிட்டான் என்றால் அவனுடைய மேனியும் அவன் மனநிலைகளும் தெய்வ நிலைகளில் மாற்றம் கொடுக்கும். அப்பொழுது அவன் ஆன்மாவை ஒரு வழி நெறிப்படுத்தியிருக்கிறான் என்பது பொருளாகும். நெறிப்படுத்தியிருக்கிறான் என்பதுதான் பொருளாகும். அதற்காக ஆன்மாவை தெளிவாக்கி விட்டான் என்று நினைத்தால் அது தவறான கூற்று. ஏனென்றால் சரியான வழி அதுவல்ல, அதுக்கு அடுத்தும் ஒரு மார்க்கம் இருக்கிறது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கை, சகசிராரம் என்னும் 7 ஆதாரங்களையும் திறவுகோலால் திறக்கணும். எங்க இருக்கு திறவுகோல்? ஞான திறவுகோல். அந்த திறவுகோல் எங்க இருக்கு? மனதில் இருக்கிறது. அந்த ஆதார சக்தியை திறந்து ஜீவகாந்த சக்தியை உள்ளே நிறுத்தி தான் பிரமித்திருக்கக்கூடிய பிராண அலைகளை ஒவ்வொரு அங்கத்திலும் செலுத்தி ஒவ்வொரு உறுப்புகளிலும் செலுத்தி அதை பரந்த நிலையாக்கி விட்டோம் என்றால் அதுவே ஒளி, சக்தி, ஞானம். ஒளி என்னது? உள் ஒளி. உள்ளொளி என்றால் என்ன? கண்ணு தூங்குகிற பொழுது கூட காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு கனவுல. ஆனால் கண்ணை விழித்தாத்தான் இந்த உலகத்தில் காட்சி தெரியும்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தூக்கத்தில் கண்ணை மூடிக்கிட்டே நம்ம கனவுல நேர நடக்கிறத மாதிரியும் பார்க்கிற மாதிரியும் ஒரு பெரிய விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கமே. அப்படி என்றால் அந்த ஒளி எங்கிருந்து வந்தது? அதன் பெயர்தான் உள் ஒளி. எங்கோ ஒரு நாள் பார்த்த ஒரு விஷயத்தை கண்களை மூடிக்கொண்டு பார்த்தாலும் நம்முடைய மன கண் முன்னால நிற்கும். அப்பொழுது தெரிந்த ஒளி எது? அதுதான் உள் ஒளி. இந்த ஒளியை நிரந்தரமாக ஆக்குகிற சக்தி காஸ்மிக் ஆஃப் ரேஸ். ஆகாய மார்க்கத்திலே பிரபஞ்ச ஒளியாக படர்ந்திருக்கக்கூடிய காஸ்மிக் பவர் என்னும் ஒரு பிரபஞ்ச காஸ்மிக் ஆஃப் ரேஸ் என்பது பிரபஞ்ச ஒளி. இந்த பிரபஞ்ச ஒளி என்பது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல விளக்கு பொருத்துறோம், அந்த விளக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள ஒளி வீசுது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆனா எப்படி ஒரு ஜோதி சுவாலையாக இருந்தது இந்த 10க்கு 10 ரூமுக்குள்ள மட்டும் படர்ந்து தெரியுது அப்படிங்கிறத என்னைக்காவது நம்ம சிந்தித்தது இல்லை. ஏதோ வெளிச்சத்தை பொருத்திட்டோம், ஒளி கிடைக்கி அப்படி நம்ம நினைச்சிட்டோம். அது ஊடுருவித்தான் இந்த 10க்கு 10 ரூமுக்குள்ள இருக்கு. ஆனா அதுக்கு பின்னும் அதனால ஊடுருவித்தான் அந்த ஒளி சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் அதனுடைய சுவாலையினுடைய பவர் அவ்வளவுதான். ஆனால் அது வெகு தூரமாக அந்த ஒளி சென்று கொண்டுதான் இருக்கிறது. இதை போல கோடிக்கணக்கான ஒளிமயங்களெல்லாம் இந்த பிரபஞ்சத்திலே ஒளி வீசி ஒன்று கூடிய ஒரு பேராற்றல் மிகுந்த ஒளிக்கு பெயர்தான்
பிரபஞ்ச ஒளி என்பது ஆகும். இந்த பிரபஞ்ச ஒளி எதுலலாம் இருக்கு? ஜடப்பொருளிலும் இருக்கு, ஜடாப்பொருளிலும் இருக்கு. ஜடப்பொருளிலும் இருக்கு, ஜடாப்பொருள். ஜடப்பொருள்னா உயிர் இல்லாத பொருள், ஜடாப்பொருள்னா உயிர் உள்ள பொருள். இந்த எல்லா பொருளிலும் இருக்கு. எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? சாதாரண ஒரு கல்லை எடுத்து முப்பட்டை கண்ணாடியில பார்த்தோம்னா 7 வண்ணங்கள் தெரியும். ஆய்வகத்துல, அறிவியல் ஆய்வகத்துல இருக்கக்கூடிய முப்பட்டை கண்ணாடிக்கு முன்னால ஒரு கல்லை தூக்கி கொண்டு போய் காட்டினோம்னா அந்த கல் என்ன வடிவத்தில் இருக்கோ அதே வடிவத்தில் 7 வண்ணம் தெரியும். அந்த வண்ணம் என்னது? ஒளி. நீட்டமா ஒரு கம்பை கொண்டு முப்பட்டை வடிவத்தில் காட்டினா அதே நீட்ட வடிவத்தில் 7 ஒளிகள் தெரியும், 7 நிறமும் தெரியும். அது உள்ளொளி. இதை மாதிரி உயிருள்ள பொருள்லையும் அந்த ஒளி இருக்கு, உயிரற்ற பொருளிலும் இருக்கு. அது ஒளி, அது சக்தி. என்கிட்ட இருக்கக்கூடிய ஒளியை உன் மேனிக்கு என்னால் பாய்ச்ச முடியும். என்னிடம் இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஒளியை உன்னுடைய மேனியில் என்னால் படர வைக்க முடியும். அதுக்கு பேர் சக்தி. அப்போ ஒளி சக்தி. அந்த சக்தியை அடைந்த நிலைக்கு பெயர் ஞானம். அப்போ ஒளி சக்தி ஞானம். ஒவ்வொரு முறை தவம் இருக்கின்ற பொழுதும் தன்னுடைய உள் மனதுக்குள் ஒளி சக்தி ஞானம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கோடு ஒருவன் தவம் இருந்து விட்டான் என்றால் அவனுடைய ஆன்மா வலிமையாயிரும். ஆன்மா வலிமையாயிரும், மனம் தெளிவாயிரும். அப்படி உள்ளுக்குள்ளே ஒரு பிரகாசம் மிகுந்த ஒரு பேரானந்தம் கிடைச்சிடும். இதுதான் இந்த சக்தியை பெறக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். இந்த நிலைகளை அடையணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் அந்நிலைகளை அடைந்திருந்தார். சுவாமி விவேகானந்த அவர்கள் அந்நிலையை அடைந்திருந்தார். வள்ளலார் அவர்கள் இந்த நிலைகளை அடைந்திருந்தார். ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த மகா முனிவர்களெல்லாம் இதைவிட ஒய்யாரமான மாபெரும் பேராற்றலை அடைந்திருந்தார்கள். ராமகிருஷ்ணர், அப்புறம் ராமகிருஷ்ணர்னு சொன்ன உடனேயே நமக்கு அதை உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். மனிதனோடு மனிதனாகவே வாழ்ந்து நமக்கு ஞானத்தை போதித்த ஒரு பெரிய மகான். அவரை கூட ஒருவன் போட்டியாக நினைத்து அவனுக்கு என்ன பெரிய சக்தி இருக்கோ எனக்கும் சக்தி இருக்கு பார்க்குறேன் சொன்னார். ஆனால் அது அவனுடைய மனசு. ஆனால் அவர் யார்ட்டையும் போட்டி போடுறதுக்கு வரல. அவர் தெளிவாக உட்கார்ந்துருந்தார். ஒரு கொல்லுப்பற்ற ஆசாரி ஒரு சின்ன இரும்பு துண்டை நல்ல நெருப்பில் காய்ச்சி டப்பா பொடியில் தண்ணி வச்சுருப்பார். தண்ணியில் முக்கி 2ஆம் தரமும் சமட்டியால் அடித்து அடுத்து காய்ச்சி 12ஆம் தண்ணியில் முக்கி, இது தொழில் கர்மம். இதை செய்துக்கிட்டு இருக்கும் பொழுது டப்பா நிறைய தண்ணி இருந்துச்சு. அப்படி அந்த தண்ணியில் முக்கி முக்கி அடித்து வர டப்பாவில் உள்ள தண்ணி புறம் கீழே வத்திக்கிட்டே போச்சு. நல்லா சிந்திச்சார். இந்த இரும்பு சூடாகி டப்பாவில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம முக்கி எடுத்ததுனால தண்ணியே வத்திடுத. பக்கத்து வீட்டுக்காரன் கிணறு நிறைய தண்ணி கிடக்க, அவன் குடிக்க தண்ணி இல்லாமல் போனோம். அதனால் ஒரு பெரிய இரும்பை சூடாக்கி அந்த கிணத்துக்குள்ளே போட்டுருவோமேனு ஒரு நல்ல எண்ணம் அவனுக்கு தோன்றியது. எப்படி எண்ணம்? நல்ல எண்ணம். ஒரு பெரிய இரும்பை நல்ல அருமையாக உரையில் போட்டு காய்ச்சி அவன் விலைக்கு வாங்கி வச்சுருந்த இரும்பை காய்ச்சி கிணத்துக்குள்ளே போட்டான். இரும்பு முங்கிடுது, தண்ணி அப்படியே கிடந்துச்சு. அதை மாதிரி ஞானம் என்பது கிணத்து தண்ணியை மாதிரி ஒரு பெரும் நீரோட்டம். சிற்றறிவு என்பது இந்த இரும்பு துண்டு. சிற்றறிவான மகான்களையும் ஞானியர்களையும் தெய்வீகவாதிகளையும் தவறாக கருதி கொள்வதற்கு எடுத்துக்காட்டாக இது ராமகிருஷ்ணர் தன்னுடைய வரலாற்றிலே எழுதியிருக்கிறார். அடுத்ததாக ராமகிருஷ்ணரிடம் ஒரு அன்புக்குரிய ஒரு நண்பன் சாமி, நான் உங்களை நினைச்சு தியானம் பண்ணி இருந்தேன். சில நாட்கள் நான் தவமாக இருந்து எனக்கு ஒரு சித்து கிடைத்து விட்டதுன்னா. என்னப்பா கிடைச்சிதுன்னு கேட்டார். நம்ம ஊரில் ஓடக்கூடிய அந்த சிற்று ஆறு, இந்த தண்ணியில் நான் நடந்து போயிடுவேன் அந்த கரைக்கும் இந்த கரைக்கும்னாரு. நீ நடந்து போனது தப்பு இல்லை, சார் தான். எத்தனை வருஷம் இதுக்காக நீ தவம் இருந்தானாரு? 6 வருஷம் இருந்தோம்னா. 6 வருஷத்தையும் நீ வேஸ்ட் ஆக்கிட்டப்பான்னாரு. எப்படி சாமி சொல்கிறான்? இந்த கரையிலேருந்து அந்த கரை போதுக்கு வெறும் 20 பைசா தான் அந்த ஓடக்காரனுக்கு கொடுக்கணும். நீ சம்பாத்தியம் பண்ணது வெறும் 20 பைசா தான் இந்த 6 வருஷத்தில். ஆனால் அவன் பிழைப்பு ஒன்றால் வரக்கூடிய 20 பைசாவும் நஷ்டமாயிடுது. நீ சாதாரணமான இந்த ஸ்தம்பித்தல் என்னும் ஒரு விஷயத்தை
படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 வருஷத்தை வீணாக்கிறத விட இந்த 6 வருஷமும் ஆண்டவன் நினைச்சு நீ தவம் இருந்திருந்தா உனக்கு எப்பேற்பட்ட ஆற்றல் கிடைச்சிருக்கும் தெரியுமான்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு மகான்கள் ரொம்ப தெளிவாக நமக்கு உணர்த்தியிருக்கிறாங்க. அதனால மனிதனுக்கு எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். எண்ணங்கள் முக்கியமாக இருந்தாலும் செயல்படுவதற்கு வழித்தோன்றல் மிக முக்கியம், வழிகாட்டுதல் மிக முக்கியம். அவைகளெல்லாம் சரியாக செயல்பட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையும் பொறுமையா பெருமையா இருந்து சாதிக்க முடியும். நம்முடைய மனசை தான் சரி பண்ணணும். என்ன மனசுக்கு வைத்தியம் உலகத்துல வெளியில கிடையாதுயா, உள்ளதான் இருக்கான். உண்மையா இல்லையா? நம்ம மனசு சரியில்லைன்னா வைத்தியம் யாரு? உள்ளதான் வைத்தியம் இருக்கான், வெளியில எங்க இருக்கான்? அதனால மனதுக்கு வைத்தியத்தை பார். ஞானத்தை தவிர ஒரு வைத்தியம் பூலோகத்துல கிடையவே கிடையாது. மனசுக்கு வைத்தியம் பூலோகத்துல வேற எங்கேயும் இல்லை. ஞானம் தான் வைத்தியம். நீங்க சொல்லக்கூடிய நான் சொல்றது மனநிலை பாதிக்கப்பட்டவன் விஷயத்தை பத்தி நான் பேசல. கெட்ட எண்ணங்கள் தோன்றக்கூடிய மனசுக்கு வைத்தியம் நம்மகிட்ட தான் இருக்கு. அதனால நம் உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும். நான் மனதை மாசில்லாத நிலையாக ஆக்க வேண்டும். மாசில்லாத மனதில் ஈசன் குடியிருப்பான் என்ற உண்மையை உணர்ந்து அருமையான அருள்வாக்கை தொடங்கி எல்லோரும் பலன் பெற வேண்டுகிறேன். வாழ்க வணக்கம்.